இன்னும் 5 நிமிஷம்தான், எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு பைத்தியம் மாதிரி சிரிச்சான் சத்யா. அப்போ அவனோட போன் அடிச்சுது. அது கிரனோட நம்பர். போனை எடுக்காம கட் பண்ணி விட்டான். மறுபடியும் வந்துச்சு. மறுபடியும் கட் பண்ணான். திரும்பவும் 3வது தடவை வந்துச்சு. சாக போறதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்ல நினைக்கிறானா என்ன இவன் அப்படின்னு போனை எடுத்தான். ஆனா போன்ல இருந்து பேசினது கிரண் கிடையாது, எஸ்ஐ. அது தெரியாத சத்யா, டேய் கிரண், உன்கிட்ட எவ்வளோ ஆதாரம் இருந்தாலும் உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான். மிஸ்டர் சத்யா, நான் கிரண் கிடையாது, எஸ்ஐ ராஜ்குமார். அதை கேட்ட சத்யா பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். கிரண் கோமால இருந்து வந்துட்டாரு, உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கோம். அதை கேட்ட உடனேயே சத்யாவுக்கு இன்னும் கோவம் வந்துச்சு. யாராலையும் என்ன தடுக்க முடியாது அப்படின்னு போனை வெளியில தூக்கி போட்டான். அதே சமயத்துல கம்ப்யூட்டர் சென்டர்ல இருந்த ரமேஷ் வெளியில பார்த்தான். கருப்பு காரு அவங்கள நோக்கி வந்துட்டு இருந்தது. ரமேஷ் கண்ணு பெருசாச்சு. அனாமிகா, எல்லாரும் வெளியில வாங்க அப்படின்னு சத்தமா கத்துனான். எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. சுவாதியும் அனாமிகாவும் வெளியில பார்த்தாங்க. கருப்பு காரு அந்த சென்டரை நோக்கி வந்தது. காருக்குள்ள சத்யா உட்கார்ந்திருந்தான். இப்ப என்னங்க பண்றது? முதல்ல நம்ம உயிரோட இங்க இருந்து வெளியே போனோம், எல்லாரும் வெளியே வாங்க. ரமேஷ் அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த சென்டரை விட்டு வெளியில வந்தான். சுவாதி மட்டும் கம்ப்யூட்டர் கிட்டயே நின்னுக்கிட்டு இருந்தா. சத்யா சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரங்களும் அந்த கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு. சுவாதி, வெளியில வா. ரமேஷ் சத்தமா கத்துனான். இந்த டேட்டா போனா மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு ஹார்ட் டிஸ்கை எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. சத்யாவோட கார் இப்ப சில அடி தூரத்துல தான் இருந்தது. ரமேஷ் அனாமிகாவோட இதயம் படபடன்னு அடிச்சுக்குச்சு. வெளியில வா சுவாதி அப்படின்னு அனாமிகா கத்துனா. 2 செகண்ட் அவ்வளவுதான், இதோ வந்துடுறேன் அப்படின்னு கம்ப்யூட்டர்ல இருந்து ஹார்ட் டிஸ்க வெளியில எடுத்துட்டா. சத்யாவோட காரு ஷாப்பை நோக்கி சீறி பாஞ்சுது. ஆனா அதே நேரத்துல அங்க போலீஸ் ஜீப் வந்தது. ஷாப் முன்னாடி நின்னுச்சு. சத்யா ஜீப்பை பார்த்து சடன் பிரேக் அடிச்சான். எஸ்ஐ ராஜ்குமார் வெளியே வந்தாரு. சத்யாவும் கீழே இறங்குனான். சுவாதி உயிர் பழிச்சதுனால ரமேஷும் அனாமிகாவும் பெருமூச்சு விட்டாங்க. சத்யா, அனாமிகா மேல வீண் பழி போட்டது, போலியான புகைப்படங்களையும் வீடியோ தயார் பண்ணது கொலை முயற்சி, இது எல்லாத்துக்கும் உங்களை அரெஸ்ட் பண்றேன். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ண போகும்போது சத்யா அனாமிகாவை ஒரு தடவை பார்த்தான். அனாமிகாக்கு அவனை பார்க்கவே பிடிக்கல. அனாமிகா, என்னை மன்னிச்சிரு. மன்னிப்பு கேட்டா செஞ்ச தப்பெல்லாம் போயிடாது சத்யா. நான் உன்னை உண்மையிலேயே காதலிச்சேன். உன்னோடது காதல் இல்ல, சுயநலம். இதை ஏற்கனவே சொல்லிருக்கேன். நம்ம காதலிக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கணும், அவங்க வாழ்க்கைய நாசம் பண்ணக்கூடாது. அதை கேட்டதும் சத்யாவால எதுவுமே சொல்ல முடியல. அப்போ அந்த இடத்துக்கு கோபால் வந்தாரு. அவரோட முகத்துல இருந்த பயம் பச்சையா தெரிஞ்சுது. போலீஸ பார்த்து அப்படியே நின்னுட்டாரு. சத்யா, அப்பா என்னப்பா நடக்குது? சத்யா தலை குனிஞ்சான். நீங்க தானே கோபாலு? ஆமா சார். அப்படின்னா நீங்களும் ஜீப்ல ஏறுங்க. கோபால் ரொம்பவே பயந்து போயிட்டாரு. நானா? நான் என்ன சார் பண்ண? நீங்க என்ன பண்ணீங்கங்கிறது இதுல இருக்கு அப்படின்னு செல்போனை காமிச்சான். கோபாலோட முகம் மாறி போச்சு. இந்த கேஸ்ல உங்களையும் நான் அரெஸ்ட் பண்றேன். எங்க கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு. போலீஸ் கோபால கூட கைது பண்ணாங்க. அடே மோனே, இதெல்லாம் ஒன்னால தாண்டா நடந்தது. என்னால மட்டும் இல்லப்பா, முதல்ல பிளான போட்டதே நீதான். அப்பாவும் பிள்ளையும் மாறி மாறி பழைய போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. அத பார்த்த அனாமிகா சத்தமா, போது நிறுத்துங்க. எல்லாரும் அவளை பார்த்தாங்க. சுயநலம், ஆசை, பொய், இது உங்களை எவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தீங்களா? கோபாலும் சத்யாவும் அமைதியா நின்னுட்டு இருந்தாங்க. கிரணை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு வந்தது. அனாமிகா ஆச்சரியமா பார்த்தான். கிரண்? கிரண் மெதுவா ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்குனா. சமயத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களாலதான் உண்மை வெளியே வந்தது கிரண். உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளியே வந்துதானே ஆகணும். அனாமிகாவோட கண்கள்ல கண்ணீர் வந்தது. நீங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு என் வாழ்க்கையே போயிருக்கும். ரமேஷ் சார் என்னை பார்க்க வந்தாரு. சத்யாவை பத்தி எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொன்னேன். உங்களை காப்பாத்த சொல்லி ரமேஷ் சார் தான் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாரு. என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. விஷயத்துல இறங்கினேன். சத்யாவையும் பிடிச்சிட்டேன். எஸ்ஐ ராஜ்குமார் அங்க வந்தாரு. அனாமிகா, உங்க மேல இருந்த பழிகள் எல்லாமே பொய்ன்னு இப்ப தெரிஞ்சிருச்சுமா. உங்களை யாராலையும் எதுவும் கேட்க முடியாது. உங்களோட கல்யாணத்துக்கு இனி எந்த ஒரு தடையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை கேட்ட உடனேயே அனாமிகா கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. போலீஸ் சத்யாவையும் கோபாலையும் ஜீப்ல ஏத்துனாங்க. சத்யா ஒரு தடவை திரும்பி அனாமிகாவை பார்த்தான். ஆனா அனாமிகாவோ அவனை பார்க்க கூட இல்ல.
ஏன்னா அவளோட வாழ்க்கையில சத்யா அப்படிங்கிற அத்தியாயம் முழுசா முடிஞ்சிருச்சு. அனாமிகா நிரபராதின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ராஜையாவும் சுஜாதாவும் சந்தோஷப்பட்டாங்க. ரமேஷ் குடும்பமும் நிம்மதி அடைஞ்சது. 2 நாள் போனதுக்கு அப்புறம் ரமேஷ், சாரதா, பிரசாத் எல்லாரும் சேர்ந்து, சம்மந்தி நடந்ததுக்கு எங்களை கூட மன்னிச்சிருங்க. நீங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதுவே போதுமா? அனாமிகா தான் எங்க குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னு பிரியப்படுறோம். எல்லாரும் அனாமிகாவை பார்த்தாங்க. அனாமிகா வெக்கப்பட்டு தலகுனிஞ்சா. ஆனா ரமேஷ் அனாமிகா கிட்ட இருந்து பதில எதிர்பார்த்தான். இறுதி முடிவு அனாமிகாவோடதுதான். எல்லாரும் அனாமிகாவையே பார்த்தாங்க. அனாமிகா நிமிர்ந்து ரமேஷ பார்த்தா. தன்னை நம்பணும்னு நினைச்ச ஒரு ஆளு, தனக்காக உயிரை கூட தியாகம் பண்ண நினைச்சவரு. அப்படிப்பட்ட ரமேஷ் சிரிச்சிட்டு எதிரில நின்னான். கொஞ்சம் நான் ரமேஷ் கிட்ட பர்சனலா பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க. எதுக்காக இப்ப போய் அனாமிகா பேசணும்னு சொல்றான்னு. பேசுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 2 பேரும் வீட்டு தோட்டத்துக்கு போனாங்க. ரமேஷ் மௌனமா நின்னாரு. இங்க பாருங்க. இங்க பாரு அனாமிகா, உனக்கு இப்ப இருக்கிற சந்தேகமோ எதுவா இருந்தாலும் எந்த தயக்கமும் இல்லாம நீ என்கிட்ட கேட்கலாம். நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா? எனக்கு புரிஞ்சுதுமா. சத்யாவை பத்தி எதையுமே நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். இது சத்தியம். இதுக்கு மேல வேற ஏதாவது? ரமேஷ் அப்படி கேட்டதும் அனாமிகா கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தா. அவ மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது. ஆனா எப்படி கேக்குறதுன்னு அவளுக்கு புரியல. இருக்கு. கேளு. பிரியா யாரு? ரமேஷ் டீப்பா ஒரு பிரீத் எடுத்தான். நீ அதை பத்தி தான் கேட்க போறேன்னு நான் நினைச்சேன். அவங்க சொன்னது உண்மைதானா? எது உண்மை? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தீங்கன்னு. இல்ல அனாமிகா. அப்புறம்? பிரியாவை எனக்கு தெரியும். ஆனா பிரியா சொன்ன மாதிரி எங்க கிட்ட காதல்லாம் ஒண்ணும் இல்ல. அனாமிகா ஆச்சரியமா பார்த்தா. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவளோட அப்பா சுரேந்தர் எங்க ஆபீஸ்க்கு பிசினஸ் வேலையா வந்தாரு. அப்படிதான் பிரியா எனக்கு பரிச்சயமானா. அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் என்ன, அவ என்ன காதலிச்சா. அந்த விஷயத்த ஒரு நாள் என்கிட்ட சொன்னா. நீங்க என்ன சொன்னீங்க? நான் முடியவே முடியாதுன்னுட்டேன். அனாமிகா ஆச்சரியப்பட்டு, எதுக்கு? காதல் ஒருத்தர்கிட்ட மட்டும் இருக்கக்கூடாது இல்லம்மா. எனக்கு அவ மேல அந்த மாதிரி எண்ணமே இல்ல, வரவும் இல்ல. அதனாலதான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அனாமிகா அமைதியா கேட்டுட்டு இருந்தா. நான் அவளை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவ என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டா. அந்த விஷயம் அந்த இடத்தோட முடிஞ்சிருச்சு. 2 பேரும் எல்லார்கிட்டயும் வந்தாங்க. ஸ்வாதியும் கிரணும் கூட இருந்தாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம்தான். அது கேட்டதும் எல்லாரோட முகத்திலையும் சந்தோஷம் வந்தது. ஒரு வழியா ஹாப்பி எண்டிங் வந்துருச்சு அப்படின்னு ஸ்வாதி சிரிச்சா. 1 மாசம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா ரமேஷுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதே மண்டபத்துல ஒரு நாள் கண்ணீரோட நின்ன அனாமிகா இன்னைக்கு சந்தோஷமா சிரிக்கிறா. ராஜையா, சுஜாதா கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்தது. சாரதாவும் பிரசாதும் பெருமிதமா நின்னாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரமேஷ் அனாமிகா கிட்ட, அனாமிகா, இனிமே உன் கண்ணுல கண்ணீரே வரக்கூடாது. வரும். என்னது? ஆனந்தம் அதிகமாச்சுன்னா கூட கண்ணீர் வரும்ல அப்படின்னு அனாமிகா சிரிச்சான். ரமேஷும் சிரிச்சான். இந்த புன்னகையோட சாரதா வீட்ல அவங்க குடுத்தன வந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.